சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவுங்க. சில இடத்துங்களில் 4 பெண்கள் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு வரமுறை இல்லாத பேசிக்குவாங்க. அதுக்கு உண்டான பதிவு தான். ஒரு பாப்பாவை எனக்கு 13 வருஷமாக தெரியும். அந்த பாப்பா வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்கிட்ட தான் பூ வாங்குவாங்க. அந்த பாப்பாவுக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. தம்பி வந்து மேனேஜராக இருந்தபடி கீழே வாடகை விட்டு மேல் போர்ஷனில் இருந்தாங்க, சொந்த வீடு. அவங்க குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்ன யார் கண் பட்டுச்சோ தெரில, தம்பிக்கு மஞ்சக்காமால வந்து அதிகம் ஆகி தம்பி இறந்துட்டாப்படி. என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுச்சு பாப்பா. அம்மா என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சேன்னு. என்ன எக்ஸாம்லாம் எடுத்துக்கம்மான்னு. அம்மா உன்னையெல்லாம் பார்த்துதாம்மா ரொம்ப என்னை தேத்திக்கிறேன்னுச்சு. அம்மா நான் கார்மெண்ட்ஸ்க்கு போகலாங்கிறேன்னுச்சு. கண்டிப்பாக ஒரு வீட்டு வாடகை வச்சு நீ பிழைக்க முடியாதுங்கன்னு கார்மெண்ட்ஸ்க்கு போனேன். அந்த பாப்பா கார்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பாக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி அந்த பாப்பா இந்த பாப்பாக்கிட்ட வர்றதும் இந்த பாப்பா அவங்க வீட்டுக்கு போகிறதும் சொந்த அண்ணானே பழகிருக்குது. சரின்னு ரெகுலராக அந்த தம்பி வந்து தான் பிக்கப் பண்ணி கூட்டின்னு போய் 2 பேரையும் விடுவாப்படியா. அப்படி விட்டுட்டு இருக்கும்போது அந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போகும். அந்த பாப்பா சொல்லி அனுப்பிச்சிக்குது, இந்த நம்ம பாப்பாவை கூட்டின்னு போய் கார்மெண்ட்ஸில் விடுங்க, பாப்பா நடந்து போகுன்னு. ஒரு 2 நாள் வந்து அந்த தம்பி கூட்டின்னு போய் விட்டுருக்குது. வந்தது வாங்கினான்னு சொல்லி டீ வச்சு கொடுத்துச்சான். அந்த டீ வச்சு கொடுத்ததை பார்த்துட்டு உடனே இந்த 4 பேருன்றாங்க பாருங்கள், அவங்க சேர்ந்து அவங்க கண்ணோட்டத்தில் தப்பாக பேசியிருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு அது புரிஞ்சு போய் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட அழுந்துச்சு. அம்மா நான் இவ்வளோ சொந்த அண்ணனாக பழகிறேம்மா, அண்ணியாக பழகிறேம்மா, இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்கம்மா, அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்காதா அம்மா, இவங்க பேசுனது கூட விடுமா, அந்த சொந்தக்கார சித்திமாவை அவள் பேசியிருக்கிறான்னா. கண்டிப்பாக கண்ணே, சொந்தக்காரர் தான். அவங்க பண்ணுற கேவலத்தை மறைக்கிறதுக்கோசரம் உன்னை வந்து நீ ஒழுக்கமாக இருக்கிறன்னு சொல்லி உன்னை கேவலப்படுத்துறதுக்கு காத்துட்ருப்பாங்க. சமயம் சிக்கிச்சிட்டுன்னு சொல்லி உன்னை அவள் கேவலப்படுத்திட்டா. அவ்வளோதான வரைக்கும் உன் பக்கம் நியாயம்தான். கண்டிப்பாக அந்த கடவுளை அவங்கள தண்டனை கொடுத்தே தீருங்கண்ணே. நீ கும்பிட்ற கடவுளை அவங்கள சும்மா விடாது. நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத கண்ணே. அம்மா கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுக்குமான்னா, உன் பக்கம் உண்மை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்குன்னு நான் சொன்னேன். மக்களே, இந்த மாதிரி சாக்கடையை எந்த ஜென்மத்திலும் திருந்தாது. ஏன்னா உண்மை என்றைக்குமே தோக்காது, பொய் என்றைக்குமே வாழக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.